ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது வாசி யோகம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சராசரியாக எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். வாசி அப்படின்னா என்னென்னா, அதுக்குள்ளே மறைஞ்சிருக்க ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னா, வாசியை திருப்பி போட்டிங்கன்னா சிவா அப்படின்னு வரும். சிவா அப்படின்னா நம்மளுடைய சிவபெருமான் தாங்க. ஸோ இந்த வாசியை பற்றி ஒரு 5-6 புலவர்கள் வந்து ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதல் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, திருமூலர் நாயனார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக அப்படின்னு சொல்லியிருக்காரு. வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாசி வாசி என்று பேசுகின்றார், வாசி என்ன பேச கண்டார் அப்படின்ட்டுருக்காரு. ஸோ அடுத்ததை பார்த்திங்கன்னா, ஔவைமுனி, அதாவது ஔவையார் பாட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாசி வாசி சிவாசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சொல்கிற ஒரு விஷயங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வாசிக்குள்ளே என்ன தான் விஷயங்கள் அப்படி மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, வாசியும் ஊசியும் பேசினால் நாம் ஏன் உணரப்போகிறோம் அப்படின்ற ஒரு கருத்து கூட இருக்குங்க. அதாவது வாசி வந்து முழுமையடையும் போது, தியானத்தின் நிலை உணரும்போது கழுத்துக்கு கீழே வந்து மூச்சு இருக்காது அப்படின்றத தான் சிம்பிளிஃபைடாக இந்த வாசி அப்படின்ற ஒரு சின்ன டெஃபினேஷனாக நமக்கு வந்து புரிகிற மாதிரி ஒரு தத்துவத்தோடு விளக்கியிருக்க இந்த மாதிரி மாபெரும் மகான்களை என்றைக்குமே நம்ம மறக்கவும் கூடாது. அவங்க கொடுத்துட்டு போன இந்த பொக்கிஷங்களை மறக்காமல் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ப்ளீஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. ஸோ வாசியை பற்றி நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பற்றி பார்ப்போங்க. தேங்க்யூ.